அந்த கன்னி தாயம்மா இருக்கால அங்க போடி. இந்தா போடி. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. ஏய் என்னடா பாத்துட்டு இருக்க? எந்திரி. அத்தை வேற அத்தை. இந்தா போடி. இந்தா ஏய் உனக்கு கை நட்டு வைக்க இஷ்டம் இல்லல, உன்னை வச்சு வாழ எனக்கு இஷ்டம் இல்ல. மா இவளை இழுத்துட்டு போமா. நான் வரேன், இழுத்துட்டு போ. வாடி போடி. மச்சான் வாடி. உன்னுரு மரியாதையா போ. வா சொல்றல. வேணாம் அத்தை. மச்சான் வா. அத்தை, வான்னு சொல்றல. அத்தை, அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. ஏய். மச்சான் வாடி. வாடி. மச்சான் வா சொல்றல. மச்சான். டேய் மதன் போய் அவளை விட்டுட்டு வா. விட்டு வந்துடுமா. மச்சான் வேணாம் மச்சான். மலை நாட்டுக்காரி போய் தொலைஞ்சா. போடி. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? பாரு பாரு, கடைசியா பாக்குற. தப்பு இல்ல, பாரு. கடைசியா இல்ல மச்சான், உங்களை கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன். பார்க்கலாம் பார்க்கலாம், ஆனா நிஜத்துல இல்ல, கற்பனையில வேணா பார்த்துட்டே இருக்கலாம். எனக்கு எந்த தொந்தரவும் இல்ல பாரு. ஏன் மச்சான், நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்கேனா? ஆமா, நீ ஏன் எனக்கு பெரிய தொந்தரவு. இதுல மச்சான் மச்சான் வேற கூப்பிடுறிய, அது ரொம்ப பெரிய தொந்தரவு. என் மேல உங்களுக்கு பாசமே இல்லையா மச்சான்? அப்படி நான் என்ன மச்சான் தப்பு பண்ண? தப்பு நீ பண்ணல. உன்னை முத தடவை பார்த்து ஆசை வச்ச பாரு, அது நான் பண்ண முத தப்பு. உன் கூட பழகினது என் ரெண்டாவது தப்பு. என்ன தேடி சென்னைக்கு வந்திய, அது மூணாவது தப்பு. அப்புறம் எங்க அம்மாவுக்கு பிடிக்காத கல்யாணம், ரோஜாவை அந்த சக்தி தம்பி முத்து கல்யாணம் பண்ணி வச்சியே, அது நாலாவது தப்பு. தப்பு மேல தப்பு பண்ணிட்டு என்ன தப்பு பண்ணன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நீ என்ன ஒண்ணு தெரியாத குழந்தையா? மச்சான், குழந்தை தப்பு பண்ணா மன்னிச்சிருவீங்கல்ல? சொல்லுங்க மச்சான், குழந்தை தப்பு பண்ணா மன்னிச்சிருவீங்கல்ல? என்னையோ ஒரு குழந்தைய நினைச்சு மன்னிச்சிடலாம்ல? மன்னிக்கிற அளவுக்கு நான் மனிதாபிமானம் உள்ள வந்தா பூமிக்கா. ஆனா நீ என் மனசுக்கு பிடிக்காதவ, அதனால உனக்கு மன்னிப்புக்கெல்லாம் இடமே கிடையாது. தோ பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, வா. இறங்கு. பாரு, அதோ அதான் பஸ் ஸ்டாண்டு. போன உடனே உனக்கு பஸ் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவேன், பத்திரமா வச்சிருக்கணும். இடையில செக்கிங் வருவாங்க, டிக்கெட்டை தொலைச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் பாதியிலே இறக்கி விட்டுருவாங்க. மச்சான், நீங்களும் என்ன பாதியில தானே இறக்கி விடுறீங்க? எதுவும் பேசாத, வாயை மூடு முதல்ல. மச்சான், என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க மச்சான். நானும் உங்க கூட வந்துடுறேன் மச்சான். மச்சான், உன்னை கூட்டிட்டு போறேன். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து பஸ்ல உட்கார்ற வரைக்கும் உன் கூடவே இருக்கேன். போ போ. அர்க்காணி, அக்கா. மாமா இன்னும் சாப்பிட வரல? இல்லைங்களேக்கா. மாமா
மாமா இந்த வாரம் சக்தி. என்ன சக்தி? என்ன மாமா இன்னும் சாப்பிடல? உட்காருங்க. மாப்பிள்ளைய வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமோ? அப்பதான் தூரம் சாப்பிட வருவாரோ? உட்காருங்க மாமா, உட்கார்ந்து சாப்பிடுங்க. சக்தி, அவனுக்கு முருங்கைக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதை கொஞ்சம் போடுமா? வேணாம், எனக்கு முருங்கைக்காய் குழம்புலாம் வேணாம். பாவக்காய் குழம்பே போதும். சக்தி, பீன்ஸ் பொரியல் ரொம்ப பிடிக்குமா? அவனுக்கு பீன்ஸ் பொரியல் வைமா. சக்தி, நான் கோசு போட்டுக்கிறேன், போதும். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு பிடிச்சதை சொல்றதுக்கே இந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்ல. அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? சக்தி, நான் பட்டி காட்டேன். 2 படி சோத்துல தண்ணிய ஊத்தி 2 பச்சை மிளகாய் போட்டு கடிச்சுக்கிட்டா போதும், என் வயிறு நிறைஞ்சிரு. எனக்கு பிடிச்சதை சொல்றதுக்கோ செய்யறதுக்கோ உரிமை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சதை கேட்டு வாங்கி சாப்பிட்டு ஏன் அதுக்கு 2 அடி கூட வாங்கணும். அச்சோ, எனக்கு இது போதும், நான் சாப்பிட்டுக்கிறேன். மாமா, நீங்க ஏதாவது மனசுல வச்சுட்டு தான் இப்படி பண்றீங்களா? எனக்கு வச்சுக்கிறதுக்கு பணமும் இல்ல, வசதியும் இல்ல. அது மட்டும் இல்ல, எனக்கு மத்தவங்கள போல கபடமா நடிக்க கூட தெரியாது. இதெல்லாம் இல்லாத போது என் மனசுல வச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, புரியுதா? நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை இங்க யாரும் தப்பா நினைக்கல. ஏதோ விரக்தியா நடந்துக்கிற மாதிரி இருக்கு உங்க பேச்சும் செயலும். நம்மனே ஒரு கிளாஸ்ல மோர் இருந்தா எடுத்துட்டு வந்து கொடு, எனக்கு வேற எதுவும் வேணாம். மாமா, இன்னைக்கு உங்க நடவடிக்கையும் பேச்சும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. டேய் பொண்ணு, சக்தி கேக்குறால, பதில் சொல்லு. டேய் உட்காரு. டேய் உன்னைத்தானே கேக்குறேன், எனக்கு பதில் சொல்லுடா. சக்தி, உட்காருங்கிறல்ல. பொண்ணு, என்ன பார்த்து பேசு, என் முகத்தை பார்த்து பேசுடா. சக்தி, எனக்கு ரொம்ப கலப்பா இருக்குது, நான் ரூமுக்கு போறேன். சக்தி, அவங்கிட்ட சொல்லு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேச சொல்லு. என்ன இந்த பட்டிக்காட்டா இன்னைக்கு ஒரேடியா முறுக்கிக்கிறான்? இந்த அம்மா என்னடானா மிரட்டுன்னு மிரட்டுது. இவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் நடந்திருக்கும்? மாமா, உங்களுக்கு இப்ப அத்தை கிட்டே அப்படி என்ன ஒரு கோவம்? அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படுறாங்க. அத்தை, நீங்க அவர் பேசுனதெல்லாம் நினைச்சு வேதனைப்படாதீங்க. நான் என்ன அவனை பெத்த அம்மாவா? சின்னம்மா தானே. என்னத்த நீங்க கூட இப்படி பேசுறீங்க? அப்படித்தான் அவன் நினைக்கிறான். சின்னம்மா தானே, இவனுக்கு அடிக்க என்ன உரிமை இருக்குன்னு பாக்குறான். நான் அக்கா புள்ளைய என் புள்ளைய நினைச்சேன். தப்பு பண்ணா அடிச்சேன். அடிச்சிருச்சா? நான் அடிச்சது அவனுக்கு வலிக்குதோ இல்லையோ, அந்த நிமிஷத்துல இருந்து அவன் அடிச்சிட்டோமே நினைச்சு அம்மாடி என் நெஞ்சு வலிக்குதுமா. சக்தி, பேச சொல்லுமா, என்கிட்ட பேச சொல்லுமா,
பேசுப்பா. மாமா கொஞ்சம் பேசுங்க, சரியா பேசுங்க. எப்படி அழறாங்க பாருங்க. மாமா அத்தை சமாதானம் பண்ணுங்க மாமா. முடியாது, யார் சொன்னாலும் முடியாது. என் பிள்ளைகிட்ட பேசாம போறாமா? பொண்ணு பொண்ணு பொண்ணு. உங்க பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஏன் இப்ப அழறீங்க? எல்லாம் சரியாயிடும் அத்தை. உங்களோட பேசாம அவரால இருக்க முடியுமா? கோவம்லாம் சும்மா 2 நாளைக்கு தான் இருக்கும். இல்லம்மா, இல்ல, அவன் என் கூட பேச மாட்டான். அவன் ரொம்ப வைராகியம் பிடிச்சவன். அவன் ஆத்தா மாதிரி ரொம்ப வைராகியம் பிடிச்சவன். என் புள்ள என் புள்ள என் புள்ள என் கையை விட்டு போயிட்டாம்மா. அத்தை, என்ன அத்தை அப்படிலாம் பேசாதீங்க. நாளைக்கே அவர் உங்ககிட்ட வந்து பேசுவார் பாருங்க. அழாதீங்க பெரியம்மா. பெரியம்மா இங்க பாருங்க, பொண்ணு உங்ககிட்ட வந்து பேசும். என்ன அத்தை இப்படி குழந்தை மாதிரி? அத்தை அழாதீங்க அத்தை. அச்சச்சோ பெரியம்மா. ஏய், என்ன ரோஜா துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க? முத்து, நான் என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டேன். நீ உன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து சீக்கிரமா பேக் பண்ணிடு. நாளைக்கு காலையில 4 மணி ஃபிளைட்ல நம்ம சிங்கப்பூர் கிளம்புறோம். ஏய் ரோஜா, உனக்கு என்ன மரகட கழண்டு போச்சா? கோயில்ல வச்சு நாளைக்கு சிங்கப்பூர் போலாம் நீ சொன்னதை ஏதோ நீ விளையாட்டுக்கு தான் சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா நீ சீரியஸாவே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ற? நான் விளையாட்டுக்கு சொல்லல, என் ஆசையும் அதுதான். சரி, நாளைக்கு நம்ம ஊருக்கு போகணும்னா நம்ம 2 பேரும் மட்டும் முடிவெடுத்தா போதுமா? ஏன், நான் தான் கோவில்ல உங்க அம்மா கிட்ட நம்ம சிங்கப்பூர் போறோங்கிற விஷயத்த சொல்லிட்டேனே. அவங்களும் ஸ்வேதாவும் நம்மளோட நாளைக்கு கார்த்தால ரெடி ஆயிட்டு வர்றதா சொல்லிட்டாங்களே. என்ன முழிக்கிற? அவங்கள சிங்கப்பூர்ல நம்ம வீட்ல தங்க வச்சுட்டு நம்ம சிங்கப்பூர் மட்டும் இல்லாம மலேசியாவுக்கும் போய் நம்மளோட ஹனிமூனை ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். நம்ம ஹனிமூன் போறதுக்கு எங்க அம்மா மட்டும் ஓகே சொன்னா போதுமா? அப்புறம் வேற யார் சம்மதம் சொல்லணும்னு எதிர்பார்க்கற? ஏய், வேற யாரு? என் சக்தி அக்கா தான். சக்தி கிட்ட நம்ம ஹனிமூன் போற விஷயத்த எதுக்கு சொல்லணும்? சொல்லு முத்து, எதுக்காக நம்ம விஷயத்த சக்தி கிட்ட சொல்லணும்? என்ன ரோஜா, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்மள யாரும் பிரிக்க முடியாதுங்கிற தைரியத்துல என் அக்கா சக்திய ஏன் முன்னாடி அலட்சியமா பேசுறியா? நமக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சக்தி அக்கா கிட்டயே நம்ம ஹனிமூன் போற விஷயத்த ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு நாளைக்கு காலையில சிங்கப்பூர் போறேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? இங்க பாரு முத்து, நான் முடிவெடுத்தா எடுத்துதான். நாளைக்கு காலையில சிங்கப்பூர் போறதா நான் முடிவெடுத்துட்டேன். நீ கிளம்ப போறியா இல்லையா? ஏன் ரோஜா இவ்வளவு சத்தமா பேசுற? சத்தம் போடாம என்ன பண்ண சொல்ற? நீ பேசுறது சக்தி அக்கா காதுல விழுந்துச்சுன்னா அவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கணுமா? அவங்க மனசு கஷ்டப்பட்டா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நம்ம நல்லா இருக்கணும். என்ன ரோஜா இப்படி பேசுற? நாம இன்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்கோம்னா அதுக்கு காரணமே சக்தி அக்கா தான். சும்மா சக்தி அக்கான்னு சொல்லி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காது முத்து. நம்ம ஒண்ணு சேர்ந்ததுக்கு உன் அக்கா சக்தி தான் காரணம் நினைச்சிட்டு இருக்கியா? அப்புறம் வேற யாரு? உங்க அம்மாவா வந்து மெனக்கட்டு சேர்த்து வச்சாங்க? இங்க பாரு முத்து, என் அம்மா பத்தியோ இல்ல குடும்பத்தை பத்தியோ பேசுற வேலை வச்சுக்காத. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. நீ மட்டும் சக்திக்கு தம்பியா இல்லாம இருந்ததுன்னா என் அம்மா நம்மள கண்டிப்பா சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா சக்தி நம்மள சேர்த்து வைக்கவா பார்த்தாங்க? நடந்தது என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். என்ன கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சு நம்மள பிரிக்க தானே பார்த்தாங்க. அவங்கள போய் பெருசா தூக்கி வச்சு பேசுற? உண்மை புரியாம பேசுற ரோஜா. என் சக்தி அக்கா உங்க அம்மாக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கும் உங்க அம்மா சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக தான் நம்மள கொண்டு போய் ஒப்படைச்சாங்க. இதுதான் உண்மை. நீ வேணா உன் அக்காவை பெருசா நினைக்கலாம், ஆனா எனக்கு அந்த சக்தியை சுத்தமா பிடிக்காது. என் அம்மாக்கு சக்தி எதிரி, எனக்கும் அதேதான். நான் நம்மளோட லைஃப பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன் முத்து. நான் கிளம்பிட்டேன், நீயும் கண்டிப்பா கிளம்புற. இதுல நீ ஏதாவது மாத்தி யோசிக்க நினைச்ச அப்புறம் என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். சக்தி சம்மதம் சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி நாம கிளம்புறோம். உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. அக்கா, நீ கூட பொண்ணு ரங்கத்தை அடிச்சதில்ல, நான் அடிச்சிட்டேனே அக்கா. அவன் அடிச்சதுல இருந்து
என் மனசே சரியில்லைக்கா. அவன் என்கிட்ட கோச்சுக்கிட்டு அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்க்கா. ஏங்கா, நான் எதுக்காக பொண்ணுரங்கத்துக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்? அவன் சக்தியை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு தானக்கா? ஏ, நான் சக்தியை எதிர்த்து பேசக்கூடாதா, கேட்க கூடாதா அப்படின்னு என்கிட்ட கேக்குறான். என்னால யாருக்குமே பதில் சொல்ல முடியலக்கா. அந்த ரகசியத்தை நான் எப்படிக்கா சொல்லுவேன்? என் நெஞ்சுக்குள்ளேயே வச்சு புதைச்சிருந்தேன். அக்கா, இப்போ அது முளைச்சிருமோன்னு பயமா இருக்குக்கா. ஆமாக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. எங்க உண்மையை சொல்லிடுவேணும்னு பயமா இருக்குக்கா. பயமா இருக்குக்கா. இவர் ஏன் இப்படி பண்றாரு? தங்கம்மா அத்தை கிட்ட இவர் பேசாம இருக்கிறது நல்லதே இல்ல. இதனால தங்கம்மா அத்தை மனசே எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கோம். அவர்கிட்ட பொறுமையா பேசி எப்படியாவது அவர் மனசை மாத்திடணும். சக்தி, சக்தி, எனக்கு எனக்கு பாடம் சொல்லிக் கொடு. நான் படிக்கணும். படிக்கலாம். முதல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? பேசுறதுக்கு என்ன இருக்குது சக்தி? என்ன இருக்குது? பேசலாம். ஆனா அதுக்கு முன்ன நான் படிக்கணும். நான் படிச்சதே நீ சொன்ன மாதிரி இன்னும் 6 மாசத்துல அறிவாளி ஆகலாம். இல்லடா அதுக்கு நான் தான் திட்டு வாங்கணும். இப்படிலாம் கோவமா பேசும்போது உங்க முகம் நல்லாவே இல்ல மாமா. என் முகம் நல்லா தான் இருக்கு, கோவப்பட்டாலும். என்ன நல்லா இருக்கு? இருங்க காட்டுறேன். என்ன என் முகத்துக்கு என்ன நல்லா தானே இருக்குது? இந்தங்க பாருங்க, பாருங்க உங்க முகத்தை. என் முகம் நல்லா தானே இருக்குது, ஒன்றும் தப்பா இல்ல. ஏன் சக்தி, நீயும் என்னைய விளையாட்டா பாக்குறல்ல? நான் படிக்கணும் சக்தி, எனக்கு பாடம் சொல்லி கொடு. நானே படிச்சுக்கிறேன் போ. BROTHER பிரதர், SISTER சிஸ்டர், HUSBAND ஹஸ்பண்ட். மாமா, ஹஸ்பண்ட்னா யாரு? புருஷன். வைஃப்னா? பொஞ்சாதி. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னா? புருஷன் பொஞ்சாதி. MOTHER மதர். அப்புறம் மதர்னா யாரு மாமா? மதர்னா அம்மா. அம்மானா அன்பானவங்க. அவங்க எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்குன்னு தான் அர்த்தம். நம்ம தங்கமாத்த போல. மதர்னா பொண்ணு தான் யாத்தாதே. யாத்ததான் மதர். சின்னதா மதர் இல்ல சக்தி, மதர் இல்ல. சின்னதா யாத்தாவே இல்ல. ஏன் சக்தி, நான் உன்னைய பேசக்கூடாதா? எனக்கு அது உரிமை இல்லையா? மாமா, நீங்க என்ன எது வேணா பேசலாம், திட்டலாம், கண்டிக்கலாம். எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அப்புறம் எதுக்கு சக்தி சின்னதா என்னை அடிச்சது? அந்த மாதிரி நமக்குள்ள எது நடந்தாலும் இந்த 4 செவத்துக்குள்ள நடக்கணும். அதுக்கு பேர் தான் நல்ல தாம்பத்தியம். நீங்க எல்லாரும் முன்னாடியும் பேசுறதுனால தான் தங்கமாத்தா உங்களை கோபப்பட்டு அடிச்சாங்க. உங்களை அடிச்சுட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? என் மாமா நான் சொன்னா கேப்பாருன்ற நம்பிக்கையோட கேக்குறேன். மாமா, அத்தையோட நீங்க பேசணும். அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். மாமா, அம்மா கிட்ட பிள்ளை கோச்சுக்கலாமா? அப்படி கோச்சுக்கிட்டா அம்மா தாங்குவாங்களா? சொல்லுங்க மாமா, அம்மா தாங்குவாங்களா? சக்தி, நீ கண்கலங்க அந்த சக்தி. நான் ஒரு அவசரக்காரன். இனிமே இந்த மாதிரி நடந்துக்கிற மாட்டேன். எனக்கு நீ சின்னத்தாவும் மட்டும்தானே இருக்கிறீங்க. என்னால நீங்க 2 பேரும் வருத்தப்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது சக்தி. என்னைய மன்னிச்சிரு சக்தி, மன்னிச்சு மன்னிச்சு. நீதான் என் கூட இருந்து என்ன வழி நடத்தணும்க்கா. அத்தை, என்ன சத்தா? ஏன் எழுதிட்டு இருக்கீங்க? உடம்பு எதுனா முடியலையா? ஒண்ணும் இல்ல கனி, ஒண்ணும் இல்லம்மா. லேசா நெஞ்சு வலிக்குது, கொஞ்சம் சுடு தண்ணி சாப்பிட்டா சரியா போயிடும். என்னத்த சொல்றீங்க? நெஞ்சு வலிக்குதா?
ஏய், 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 ஏய். வாய் தொல்லடி. நேரம் கிட்ட நேரத்துல அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம். போய் சுடு தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா. போமா போ. சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன், இருங்க அத்தை. ரகசியமா? தங்கம்மாவுக்கு நெஞ்சு வலிக்கிற அளவுக்கு என்ன ரகசியம் இருக்கும்? ஆ? அது ஐயோ, அது தெரியலன்னா இந்த அம்மாக்கு முன்னாடி எனக்கு நெஞ்சு வலி வந்துரும் போல இருக்கே. ஐயோ, அது என்ன ரகசியமா இருக்கும்?